ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே ஒரு கல்யாண பொண்ணு அவளை ஃபஸ்ட் நைட்டுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கா. இவ்வளோ ரொம்ப நேரமாகி புருஷன் வரவே இல்லை. அப்புறம் டைம் ஆயிடுது, இவ்வளோ தூங்கிடுறா. அதுக்கப்புறம் தான் புருஷங்கார லேட்டாக வரா. லேட்டாக வந்தது இல்லாமல் இவ கூட ஒன்றா இருந்துடுறான். மறுநாள் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு ஃபஸ்ட் நைட் நடந்துட்டுனே தெரியுது. இந்த ஒரு விஷயம் இவளுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, நேற்று நடந்தது. இருந்தும் நம்ம ஹீரோயின் எல்லாரோட சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்கிறா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறா. எல்லாரும் கூடயும் சந்தோஷமாக பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். இவளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினும் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. நாள் ரைட்டு இவளுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. தண்ணி குடிக்கலான்னு போகிறா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்து சத்தம் வருது. என்னன்னு போய் பார்க்குறா. அப்போ புருஷனும் வேலைக்காரனும் ஒன்றா இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இதை பற்றி அவன்கிட்ட கேட்குறான். எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, பையங்களை தான் பிடிக்கும், நான் ஒரு கேன்னு சொல்கிறான். அப்படின்னா வயிற்றுல வளர குழந்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறா. அதுக்கு அவன் இதுக்கு நான் காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்கிறான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த பொண்ணோட மாமியார் ஏதோ பாலில் கலந்து கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் தான் இவன் நல்லா தூங்கியிருப்பா. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட மாமனார் ரூம்குள்ளே வந்து இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருப்பான். அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆயிரா. கிளைமேக்ஸில் இவளை வாழ்க்கை கெடுத்து யாரெல்லாம் காரணமோ எல்லாத்தையும் போட்டு தெளிடுறா.